ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம். அதாவது இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நமக்கு கோவம் வரும். அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லணும். நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ரிப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன். ஒன்று ஒன்றா டைப் பண்ணி, ஏன்னா காப்பி பேஸ்ட் பண்ணாலும் செட் ஆகாது சொல்லிட்டு டைப் பண்ணி உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்தேன். ஏன்னா நீங்கள் என் மேலே வச்ச அன்பால் வந்து எனக்கு நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து நிறைய வாழ்த்துலாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் என்னோடய வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு சாச்சனா மேலே கோவப்படுறதா, இல்லை அந்த சாச்சனாவுக்கு பின்னாடி இருக்கிற விஜய் அவர்கள் மேலே கோவப்படுறதான்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் சாச்சனா கொடுக்குற அந்த சப்போர்ட்டு, அந்த சொம்பு தூக்குற விஷயங்களால் சாச்சனா இப்போ அந்த ஒரு வாரம் காலமாக பார்த்தீங்கன்னா அவங்க மற்றவங்ககிட்ட பேசுகிற விஷயம் விதமே வேற மாதிரி இருக்குது. முன்னாடிலாம் முத்துக்குமாரன் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. இப்போல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக முத்துக்குமரன். இதுக்கு முன்னாடி சௌந்தர்யா வந்து சொல்லியிருப்பாங்க, பேர் அக்கான்னு கூப்பிடு, சௌந்தர்யான்னு கூப்பிடாது அப்படின்னு. நான் கூப்பிட்டதே கிடையாது. யாருக்குமே நான் மரியாதை குறைவாக பேசவே மாட்டேன்னுவாங்க. இப்போ இவர் வந்துட்டு இந்த பொண்ணை விட பெரியவரும் உங்களுக்கே தெரியும். முன்னாடி அண்ணான்னு கூட்டம், இப்போல்லாம் முத்துக்குமரன் தான். அதுவும் வந்துட்டு அங்கே வந்து இந்த ராஜாராணி டாஸ்க்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த அம்மா ஸ்ட்ரெயிட்டாக வராங்க, மகாராணி அம்மா, சாச்சம்மா தேவி அம்மா. அங்கேருந்து வந்துட்டு முத்துக்குமரன் இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாங்க. இவர் என்ன அப்படின்னு கேட்டு இவரும் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் பிரஜையாக இருக்கார் இல்லையா, அதுக்கு ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அம்மா என்னை பற்றி என்ன பேசுனீங்கன்னு கேட்குறாங்க. எவ்வளோ நெக்கலாக கேட்குறாங்க தெரியுங்களா? உன்னை பற்றி நான் லூசு பேசணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னை பற்றி ஏதோ பேசுனீங்க. ஒன்றுமே பேசலை, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஷாலே நம்ம பேசணுமாடா ஏதாவது, இங்கே பாருங்க அவங்களாம் வேணாம், நீங்கள் ஏதோ பேசுங்க. ஏதோ ராணின்னு சொன்னீங்களே, ராணியா? ராணி எதுவுமே இல்லையம்மா, பக்கத்து எதுவுமே சொல்லலையம்மா, அதை மாதிரி எதுவுமே சொல்லியம்மா. சோறுன்னு கூட சொன்னீங்களே, சோறா? வறட்சி கவர்ச்சின்னு எதாவது சொல்லியிருப்போம், அதானே? வேறு எதுவுமே சொல்லியவே யாருன்னு நம்ம எதாவது சொன்னோமாடா அப்படின்னு கேட்குறாரு. எதுவுமே இல்லையாடா, என்ன வேண்டா அப்படின்னு. இல்லை நீங்கள் பக்கத்து நாட்டு ராணி வந்து சோறு கேட்பாங்கன்னு ஏதோ கொலாச்சிங்களே. அப்போ இந்த அம்மா மைண்டுக்குள்ளே என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த கேர்ள்ஸ் டீம் வந்து இந்த ப்ரொவிஷன் டாஸ்கில் வந்துட்டு ஒரு ப்ரெட்டுக்கு இவ்வளோவா ஜாமு போடுவது நீ சாப்பிடுவேன் சாச்சோன்னா அப்படின்னு நம்ம அன்ஷிதா கேட்டாங்களே, அது அவங்க மைண்டுக்குள்ளே வந்துட்டு ஹர்ட் ஆகிடுச்சு. அது தப்பு தான். யாருமே ஒருத்தவங்க சாப்பிட்றத வந்து கிண்டல் பண்ணுறது தப்பு தான். அவங்க கிண்டல் பண்ணுன்ற நோக்கத்தில் இல்லை, இந்த பொண்ணு அதிகப்படியாக ஜாம் சாப்பிடுது, அதனால தான் இந்த பொண்ணு இத்தனையும் எடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க போட்டாங்க. ஆனால் அன்ஷிதா 2 பாட்டிலு, ஜாக்லின் 3 பாட்டிலு, சாச்சலா 1 பாட்டிலு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக சும்மாவே வந்துட்டு இவ்வளோ பெரிய சொம்பு எடுத்துகிட்டு வருவார் விஜய் சேதுபதி அவர்கள். இந்த வாட்டி பெரிய அண்டாவே எடுத்துகிட்டு வருவார். என் பொண்ணு மேலே யாரும் வந்துட்டு குறை சொன்னது, அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆக போகிறாரு. என்ன ஆக போகுது தெரியல. அந்த விஷயங்கள்லாம் இப்போ வந்து எப்படி கேட்குறாங்க பாருங்கள். அவர் சொல்கிறார், ஏய் அப்படி போட்டேண்ணா, உன்னை பற்றி எதுவும் பேசலை போ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கேட்டதுனால தான் அந்த சத்தியமாக நான் கேட்டேன் அப்படின்னோடனே, எம்மா இப்போ என்ன உனக்கு உன்னை பற்றி பேசக்கூடாதானே, பேச மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனார். அதாவது அவங்க முன்னாடி விஷாலையும் அருணையும் நம்ம கூப்பிட்டு சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, இன்னும் அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கும். அதனால் மூஞ்சி முன்னாடி சொன்னேன், ஏப்பா விஷாலு நம்ம எதாவது பேசணுமா, ஏப்பா அருள் நம்ம எதாவது பேசணுமா இந்த பொண்ணை பற்றி, சும்மா லூசமாக வந்து பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் அந்த அம்மா வந்துட்டு கிளம்புறாங்க. ஆனாலும் நம்மளை சத்தியமாக கேட்டுச்சான். சத்தியமாக கேட்டுச்சுன்னா நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, கனவுல கேட்டிருக்கோம். அவர் தான் இந்த சாட்சியோடு சொல்கிறாரு. நேற்றே இந்த மாதிரி தான் வந்து அருண் நம்பவே இல்லை. அருணுக்கு வந்துட்டு முத்துக்குமாரன் சப்போர்ட் பண்ணி மஞ்சரிக்கிட்ட நீங்கள் வந்து அருணை மார்க் பண்ணிங்க, அது தப்பு அப்படின்னு சொன்னது. ஏன்னா அருணை புரட்டி எடுத்தார், நீ வந்து மார்க் பண்ணது தப்பு மஞ்சரி அப்படின்ட்டு. உடனே வந்து நம்பலன உடனே மஞ்சரி கையோடு கூப்பிட்டுங்கம்மா, உன்னை நான் திட்டினா இல்லையாம்மா, அருணை நீங்கள் மார்க் பண்ணதுக்கு ஆமான்னு சொன்னீங்க, போதுமாடா அம்மா நீ போம்மா, இந்த ப்ரூஃப் போதுமானோன்னு எப்பா சாமி ஆளை விட்றான்னாரு. முத்துக்குமாரன் அந்த ஒரு தெளிவான விஷயங்கள், ஓப்பனாக இருக்கிற விஷயங்கள் தான் இப்போ அவர் எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வார காலமாக நான் பார்க்குறது என்னென்னா, ஓப்பனாக பேசுகிறாரு, தைரியமாக பேசுகிறாரு. ஏதோ சம் கேம் பிளான் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங் முத்துக்குமரன் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். ஒரு கண்டஸ்டன்ட் இருந்தார், நான் யாருன்னு பேர் சொல்ல விரும்பல, அவர் வந்துட்டு பண்ணது எல்லாமே வந்து பயங்கரமாக வந்துட்டு டெரர் மாதிரி தான் பண்ணார். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே அவருக்கு ஓட்டு போட வந்துட்டு மக்களை பழக்கப்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் கேம் கொடுத்தாரு அந்த மாதிரி சொன்னார். அசீம் பற்றி தான் அவர் மறைமுகமாக சொன்னது. ஸோ இங்கே அதே மாதிரி மாறக்கூடிய விஷயங்கள் வருமா, அசீம் மாதிரி வந்து கோமா எல்லாரையும் வந்து மறைக்கக்கூடிய விஷயங்கள் வருமா, ஓப்பனாக பாவாரா? ஏன்னா அதுதான் அவர்கிட்ட எல்லாருமே வைக்கிற ஒரு பழிச்சொல். கேர்ள்ஸ் கிட்ட மட்டும் பேசுவார், பாய்ஸ் கிட்ட பேசவே மாட்டார், அவ்வளோ பயம் தொடநடுங்கி அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நேற்று அருண் வந்து போட்டு வெளுத்தார். இப்போ தீபக்கே பேசுறதுக்கு பயப்படுறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ சாச்சனா இவ்வளோ தைரியமாக பேசுறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் கொடுத்த சொம்பு தான், அது வந்து தெரியுது. ஆனால் இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஓவராக பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து சாச்சனா வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே திருப்பதிக்கு நடக்கிறாங்க. நேற்று பழனிக்கு பாத யாத்திரை போனவங்களாம் திரும்பி வந்துட்டாங்க. வந்தோடனே திருப்பதிக்கு இப்போ நடந்தே போகிறாங்க.
இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, நாங்க வந்துட்டு திரும்ப அங்கேருந்து நடந்தே வரோம். இல்லன்னா பஸ்ஸில தான் வருவோன்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. நீங்க உங்களோட கமெண்ட்ஸ சொல்லுங்க. பாய் நண்பர்களே.